அதாவது கஜேந்திர மோட்சம். இந்திர தூய்மணன் என்னும் பாண்டிய மன்னன் வந்து மதுரையை ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்தானா. அவன் வந்து ஒரு அரச முனிவன். அதாவது அரசனா இருந்தாலும் இவன் வந்து விஷ்ணு மேல அதீத பக்தி கொண்டவனாம். சதா சர்வ காலமும் பரந்தாமனையே நினைத்து நினைத்து தியானத்திலேயே மூழ்கி விடுவானாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கும்பமுனி அப்படிங்கிற அகத்தியர் இந்த மன்னனை பார்க்கறதுக்கு இவருடைய இருப்பிடம் வர்றாரு. வந்தா மன்னன் என்ன பண்றாரு, தியானத்துல மூழ்கிட்டாரு. அகத்தியர் வந்ததை அவர் பார்க்கல. அகத்தியரும் மன்னன் தியானத்துல தானே இருக்கான், எப்படியும் கண்ணை முழிச்சு தன்னை பார்த்துருவான் அப்படின்னு ரொம்ப நேரம் காத்திருந்தாராம். மன்னனோ கண் விழித்த பாடில்லை. அவர் வந்து ரொம்ப நீண்ட தியானத்துல போயிட்டார். பரந்தாமனை நினைச்சு நினைச்சு அப்படியே ஒன்றி போயிட்டாரு பரந்தாமனோட. அதனால அவன் ஒரு அகத்தியரை பார்க்கவே முடியலை. அகத்தியரும் என்ன நினைக்கிறாரு, இப்போ முழிப்பான், இப்போ முழிச்சிருவான், நம்மளை பார்த்துருவான் அப்படின்னே நெடுநேரம் காத்திருந்தாராம். காத்திருந்து காத்திருந்து அவருக்கு எரிச்சல் வந்துருச்சான். பாவம், அவரும் மனிதர் தானே. யோசிச்சு பாருங்க, நம்மளை வந்து ரொம்ப நேரம் ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம், நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு நம்மளுக்கு கோவம் வரும்ல. அப்போ இவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. இவருக்கு பொறுமை இழந்துட்டார். அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, இந்த மன்னன் வேண்டுமென்றே இந்த மாதிரி என்னை உதாசீனப்படுத்துகிறானா, அதுக்காகத்தான் கண்களை மூடிக்கிட்டு நடிக்கிறானா, என்ன அவ்வளவு கர்வமா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் அப்படின்னு இந்திர தூய்மனா அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றாரு. நான் வந்ததை கூட கவனிக்காமல் நீ இப்படி என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்கிட்ட, உனக்கு என்ன அவ்வளவு கர்வமா உனக்கு, கர்வத்தை நான் இப்போ ஒழிக்கிறேன் பாரு எப்படின்னு, நீ நீ கஜம் போல நீ இருந்தியே, அதனால் நிஜமாக நீ கஜமாவே போய்விடு அப்படின்னு சாபம் போட்டாராம். கஜம் என்றால் யானை. நீ யானையை போல நீ இப்படி இருந்த, இந்த எதையுமே கண்டுக்கிறாம இருந்ததுனால நீ யானையாவே போயிரு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அப்போ இதை கேட்ட உடனே மன்னன் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சான். அப்போ திடீர்னு அவர் முழிச்சு பார்க்குறாராம். பார்த்தா அகத்தியர் நிற்கிறாராம். அப்போ அவர் சொல்லலாம், சுவாமி நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலை, நான் தியானத்தில் இருந்துட்டேன், பறந்தாவன் நினச்சிக்கிட்டே இருந்துட்டேன், உங்களை நான் வந்து கவனிக்கலையே, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவோ கதறி அழுகிறாராம். அப்போ வந்து என்னென்னா இவர் அகத்தியர் வந்து சொல்லிட்டாராம், வந்து நீ வந்து நான் உன்னை கஜமாக போகும்னு சொல்லிட்டு நான் உன்னைய நான் சாபம் போட்டேன், அதனால் நீ வந்து நீ யாரை நினச்சி நீ தவம் இருந்தியோ அவரே உன்னை வந்து பின்னாடி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அப்புறம் இந்த யானை வந்து இந்த யானையாக மாறி போயிட்டார்ல இந்த மன்னர். இவர் வந்து என்னென்னா இப்படியே ஒவ்வொரு இடமா போய் போய் திரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் திரிகூட மலை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே வந்து வர்ண பகவான் வந்து ஒரு நந்தவனத்தை தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அது வந்து அந்த இடத்துக்கு பேர் என்ன, ருதுமக் அப்படிங்கிற இடமா. அங்கே வந்து நிறைய யானை கூட்டமெல்லாம் இருந்துச்சா. அந்த யானை கூட்டத்தை எல்லாம் ஆள்ற தலைமை யானையாக இவன் வந்து இந்த இந்திர தூய்மணன் வந்து இருந்தானாம். இருந்த அந்த யானை கூட்டத்தோட அவன் இருந்துருக்கும் போதும் எந்நேரமும் அவனுக்கு அந்த பரந்தாமனை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட அவனுக்கு மறையவே இல்லையா. அப்பவும் அவன் வந்து அந்த பரந்தாமனை நினச்சிக்கிட்டே இருந்தாப்லையா. அப்போ என்ன செய்வாராம், அவர் வந்து அந்த யானை, அதாவது கஜேந்திரன், இப்போ அவர் பேர் கஜேந்திரன் சரிதானே. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாராம், வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போவாராம். போய் தினமும் 1000 தாமரை மலர்களை எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை செய்வாராம். இதை தன்னுடைய பழக்கமாக வச்சுருந்தாராம். இப்படி இருக்கும் போது வானத்திலிருந்து ஹூஹூ அப்படிங்கிற பேர் கொண்ட கந்தர்வன் தன் மனைவியோடு வந்தானாம். அந்த வனத்துக்கு வர்றானாம். வந்து அந்த தடாகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். 2 பேருமா சேர்ந்து தடாகத்தில் நீராடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு யானை வந்து தாமரை மலர்கள் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை செய்கிறத பார்த்துட்டானாம். பார்த்த உடனே என்ன இது என்னமோ நடக்குதே, சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மனைவியோடு சேர்ந்து முதலையாக மாறி அந்த தடாகத்துக்குள்ளே இறங்கி நீந்தி விளையாட ஆரம்பிச்சிருக்கான்.
அப்படி அவன் நீந்தி விளையாடும் பொழுது அந்த நீருக்கு அடியில் நீருக்குள்ள தேவலன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து அந்த நீருக்குள்ளே முழுகி கடுந்தவம் இருந்துக்கிட்டு இருக்கார். அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ண, அந்த ஹூஹுங்கிற முதல்ல விளையாட்டாக முனிவருடைய காலை பிடிச்சி இழுக்கிறான். உடனே முனிவருடைய தவம் கலைஞ்சிருது. அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஆனால் ஒரு நொடி பொழுதுல இவன் யார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்த உடனே, நீ வந்து என் தவத்தை கலைச்சிட்ட, நீ எப்படி நீ வந்து இப்படி ஒரு விலங்கா மாறி வந்து எனக்கு தீங்கிழைச்சியோ, நீ இப்படியே நீ ஒரு விலங்காவே நீ போக கடவுதுன்னு சாபம் போட்டார். கந்தர்வன் அதிர்ந்து போனான். இவன் சும்மா விளையாட்டா முதலியா மாறி இருக்கான். கந்தர்வன் நினைச்ச ஒரு உருவத்தை எடுக்கலாம்ங்கிற மாதிரி திரும்பி நம்ம கந்தர்வனா போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நிஜமான முதலியாவே மாறி போயிட்டான். ஐயோன்னு சொல்லிட்டு நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி அழுகுறான் முனிவர்கிட்ட. முனிவரே, எனக்கு சாப விமோசனம் கொடுங்க, நான் தெரியாம விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு சாப விமோசனம் கொடுங்கன்னு அழுகுறான். பார்த்த உடனே அகத்தியருக்கு பரிதாபமா இருந்துச்சான். அப்பா அவர் சொன்னாராம், நீ வந்து என்னது விஷ்ணு பக்தன், ஒரு விஷ்ணு பக்தனுடைய காலை பிடித்து நீ வந்து இந்த தடாகத்தில் இருக்கும்போது பிடிச்சி இழுப்ப, அப்போ நீ வந்து உன்னுடைய சொந்த சுயரூபத்தை நீ அடைவாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டாராம். அப்படி இருக்கும்போது என்ன, இந்த யானை கூட்டம் எல்லாம் வந்து நல்லா தோட்டத்தில் அந்த எல்லாம் விளையாண்டு கானகத்துலான்னு திரிஞ்சிட்டு அசதியாக வருதேன்னு இந்த தடாகத்தில் இறங்கி எல்லாம் குளித்து விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஒன்று மேலே ஒன்று தண்ணியை பீச்சு அடித்து தும்பிக்கையில் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் நினைக்கிறான், இந்த முதலை, அதாவது இந்த ஹூஹுங்கிற முதலை, நமக்கு முனிவர் வந்து யார் அந்த விஷ்ணு பக்தர்னு சொல்லலையே, மனிதர்னு சொல்லலை, விலங்குன்னு சொல்லலை, ஒருவேளை இந்த விலங்கா கூட இருக்கும், நம்ம அன்னைக்கு பார்த்தோமே, இது தாமரை மலரில் கொண்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணதை பார்த்தோமே, ஒருவேளை இந்த யானையா கூட இருக்குமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. உடனே கரெக்டாக அந்த கஜேந்திரனுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டான். பிடிச்சி இழுத்த உடனே மற்ற யானை எல்லாம் சேர்ந்து அதோடைய கஜேந்திரன் மற்ற 3 காலையும் பிடிச்சிட்டு இழுத்து எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுது. கஜேந்திரன் தன் முயற்சியால் எவ்வளவோ போராடுறாப்புல, மற்ற யானைகளாலேயும் முடியலை, எவ்வளவோ போராடி பார்க்குதுங்க. அந்த அந்த முதலை பிடிச்ச அந்த வாய்க்குள்ள பிடிச்ச காலை விடவே இல்லை. இது 1 நாள் 2 நாள் இல்லை, 1000 ஆண்டுகள் இந்த முதலை வந்து கஜேந்திரன் காலை பிடிச்சு வச்சிருந்துச்சான். தன் முயற்சியால் எப்படியும் வெளியே வந்துடலான்னு எவ்வளவோ முயன்று பார்த்தாப்லையா. இது பாகவதத்தில் சொல்லியிருக்கான், 1000 ஆண்டுகள் முதலை கஜேந்திரன் காலை பிடித்து வைத்திருந்ததுன்னு. அப்போ ரொம்ப ஒரு 500 ஆண்டுகள் தன் முயற்சியால் போராடிச்சா முடியலையா. காலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்குதான். போக போக அந்த காலம் போயிடும், அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. எவ்வளவுதான் மற்ற யானைகள்லாம் இதுக்காண்டி காப்பாற்ற நிற்குங்க, அதுகளும் ஒன்றொன்னா வெளியே கிளம்பி போயிடுச்சுங்க. நம்மளால் முடியலை, அந்த முதல்ல பிடிய விட மாட்டேங்குது. நம்மளும் எவ்வளோ நாள் தான் இதுக்காண்டி நம்மளும் போராடுறது, நம்ம பொழப்பை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு எல்லாம் போயிடுச்சுக்கலாம். இப்போ கஜேந்திரன் தனிமையாயிருச்சு, தன் முயற்சி எல்லாம் வீணாக போயிடுச்சு அதுக்கு. இதை பார்த்த உடனே லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்களாம் இவர்கிட்ட, விஷ்ணுகிட்ட, உங்களுடைய பக்தர் தானே இப்படி உருமாறி போயிருக்காப்புல, முதல்ல வாயில் மாட்டிக்கிட்டாப்புல, இல்லை நீங்கள் போய் காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாப்புலையாம். இப்போ பரந்தாமன் சொல்கிறாராம், தன்னைத்தானே காப்பாற்றிக்கிருவேங்கிற தைரியத்தில் அது இருக்குது, என்னைக்கு என்னை அழைக்குதோ அப்போ நான் அதை போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். பதிவு தொடர்கிறது. இப்படி இருக்கும்போது சரி, இன்னைக்கு நமக்கு ஆயுள் முடிய போகுதுன்னு கஜேந்திரனுக்கு புரிஞ்சு போச்சு. இனி நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில் நம்ம பரந்தாமனை நம்ம பூஜித்துருவோம் அப்படின்னு இந்த துதிக்கையால் அந்த தடாகத்தில் இருந்த தாமரை மலரை ஒன்றை பறித்து அப்படியே துதிக்கையை மேலே தண்ணிக்கு மேலே தூக்கி கூப்பிடுது, ஆதி மூலமேன்னு கத்துதான். ஏன் இந்த குரல் வந்து சத்திய லோகத்தில் இருக்க பிரம்மாவுக்கு கேட்குதான். பிரம்மா வந்து நம்ம ஆதி மூலம் இல்லையே அப்படின்னு அவர் பேசாமல் இருந்துட்டாராம். அடுத்தது கைலாயத்தில் இருக்க சிவனுக்கு கேட்குது, அவரும் நம்ம ஆதி மூலம் இல்லையேன்னு அவரும் இருந்துட்டாராம். இப்போ என்ன நடக்குது, இப்போ திருப்பார்கடலில் லக்ஷ்மி தேவியும் இவரும் யார் விஷ்ணுவும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ யாராவது ஒருத்தர் தோத்தட்டா எந்திரிச்சு ஓடி போயிடுவாளே அப்படிங்கிறக்காண்டி
என்ன பண்ணுறாப்புல அவருடைய வேஷ்டியும் இவங்களோட சேலை முந்தானையும் இறுகி கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு விளையாடுறாங்க. யார் தோத்தாலும் எந்திரிச்சு ஓடக்கூடாது அப்படின்னு. அப்போ இவருக்கு அந்த மேலே போட்டிருக்க அங்க வஸ்திரத்தையும் பறித்து வச்சுக்கிட்டாங்க லக்ஷ்மி. அப்போ அங்கே இருந்து 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆதி மூலமேங்கிற குரல் வந்து விஷ்ணு காதில் விழுந்துருச்சு. ஆஹா, நம்ம பக்தன் நம்மளை கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி விளையாட்டில் பாதியிலே எந்திரிச்சு ஓடுறாராம். ஓடிக்கிட்டு இருக்காராம். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது கட்டியிருந்தாங்கல்ல, என்ன இருக்கும் தெரியல, ஓடிக்கிட்டு இருந்தா அப்படியா. ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் சங்கு சக்கரம் கையில் எடுத்துகிட்டு போகலை. இவர் தான் ஓடுறதுக்கு இவருடைய கருட வாகனத்தையும் இவர் அழைக்கலை. இவரா ஓடுறாராம், விழுந்து அடித்து ஓடுறாராம், இந்த குரல் கேட்ட திசையில் ஓடுறாராம். பகவான் நாம் வந்து மனசார கூப்பிட்டு அழைத்தோம் என்றால் பகவான் இந்த மாதிரி தான் ஓடி வருவாராம். ஓடி வந்தவன் இவர் நினைக்கிறார். அப்போ கருடன் வந்துருச்சான். ஒரு வேகத்தை பார்த்தா கருடன் வந்துருச்சான். இந்த கருடன் இந்த முதல்வர் ஏறி உட்காந்துட்டாராம். சங்கு சக்கரம் வந்து இவர் கையில் ஒட்டிக்கிட்டு இருச்சான். அப்போ இவர் நினைக்கிறார், நம்ம போகிறதுக்குள்ளேயும் கடைசி அந்த இதில் நிற்கிது அந்த யானை, இது இறந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சா. உடனே அவர் சக்கரத்தை விட்டு எறிகிறாராம். எரிஞ்ச உடனே அந்த முதலை தலையை துண்டிச்சுதான் அந்த சக்கரம். துண்டிச்ச உடனே இது கால் வந்து இது விடுபட்டுருச்சு கஜேந்திரனுக்கு. அப்போ இந்த கஜேந்திரன் வேதனையோடு அந்த அவர் முன்னுக்கு வந்து கருட வாகனத்தில் விஷ்ணு வந்து இறங்குறாரு. அப்போ இந்த யானை பார்த்துருச்சு. இவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு பகவான் வந்துட்டாரே, விஷ்ணு வந்துட்டாரேன்னு இது துதிக்கிற வச்சு இந்த மலர் தூக்கி கொடுக்குதான். என்னுடைய கடைசி உங்களுக்கு நான் கொடுக்குற மலர், இதுக்கப்புறம் என்னால் முடியுமோன்னு தெரியலை, அதனால் கடைசி அர்ச்சனையாக உங்களுக்கு இந்த மலரை கொடுக்குறேன், வாங்கிக்கிறேங்க. அவர் இந்த மலரை வாங்கிக்கிட்டாராம். தலை துண்டிக்கப்பட்ட அந்த கந்தர்வன் வந்து சுயரூபம் அடைந்து அவன் பெருமாளை வணங்கிட்டு அவர் போயிட்டாப்புல. அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த யானையையும் கூட்டிக்கிட்டு அவர் போகும்போது அவர் கூட்டிகிட்டு போய் அதுக்கு முக்தி கொடுத்தாராம். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு இக்கட்டில் இருந்தாலும் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாம் வந்து மனசார அவரை அழைக்க வேணும். கண்டிப்பாக உதவி செய்ய ஓடி வருவார். இதுலேருந்து கஜேந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனிதனுடைய ஆன்மா அதை பிடித்திருந்த முதலை என்னன்னா கர்ம வினை, மாயை, பாவம், அகந்தை. நம்ம உடம்புல நமக்கு அவ்வளவு இருக்குது. நமக்கு இதெல்லாம் விட்டு ஒழிச்சு நாம் வந்து தெய்வ சிந்தனையோட நம்ம வந்து இறைவனை வழிபட்டால் இறைவன் நமக்கு கடைசி வரையும் காட்சி கொடுத்து நமக்கு மோட்சமும் அளிப்பார் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். கஜேந்திர மோட்சம் என்ற கதையை கூறியுள்ளேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய.